hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ராகி வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிண்ணத்துல ஒரு கப் ராகி மாவு, அது கூடவே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடை சுடுற பதத்துக்கு கலந்துக்கோங்க. பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது கூடவே வடை சுட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ராகி வடை நல்லா வெந்து வருது. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. அதே சமயம் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.